இது எல்லோரும் ஏற்கனவே சொன்ன விமர்சனம் தான், நான் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லை. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் பாஜகக்காரர்கள் எப்படியெல்லாம் விமர்சிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மீது இவர்களின் கோபம் திரும்பவில்லை. பலமுறை நான் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி இருக்கிறேன். புரட்சி தலைவர் என்கிற ஒற்றை சொல்லுக்கு ஒரே ஒரு திட்டம் சான்றாக இருக்கிறது. காலம் காலமாக இருந்த கர்ணம் முன்சிப் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததற்காகவே அவரை புரட்சி தலைவர் என்று சொல்லலாம் என்று நான் சொல்லி இருக்கிறேன். சமூக நீதிக்கான நிலைப்பாட்டின் போது அந்த 69 விழுக்காட்டை 9வது பட்டியலில் இணைப்பதற்கு ஜெயலலிதா அம்மையார் மேற்கொண்ட முயற்சி போதும் அவரை பாராட்டுவதற்கு என்று நான் பேசியிருக்கிறேன். தனிநபர் அடிப்படையில் யாரையும் நாம் விமர்சித்ததில்லை. ஆனால் நமக்கு எதிரான அவதூறுகள் கடுமையாக முன்வைக்க பெற்றன. தோழர்கள் அதையும் நாம் எதிர்கொண்டாக வேண்டும் என்று எதிர்வினை ஆற்றிய போது உடனே நான் முகநூர் நேரலையில் சொன்னேன், அதிமுகவையோ எம்ஜிஆரையோ ஜெயலலிதா அவர்களை பற்றியோ நீங்கள் யாரும் கருத்து சொல்ல வேண்டாம், தேவைப்படுகிற நேரத்தில் நானே கருத்தை சொல்லுவேன் என்று சொன்னேன். அந்த நிலைப்பாட்டில் நான் மாறவில்லை. அவமதிக்கும் நோக்கம் இல்லை என்பதைத்தான் நான் சொன்னேன். அது அவமதிப்பல்ல, நடந்த வரலாற்றை சொல்லுகிறேன். அந்த அம்மாவே மேடையில் சட்டமன்றத்தில் சொன்னார், எல்லோரும் என்னை பார்ப்பன பெண்மணி என்கிறார்கள், ஆமாம் நான் பாப்பாத்திதான் என்று சொன்னார், கிளைம் செய்தார். நமக்கு பார்ப்பன சமூகத்தின் மீது